சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உனக்கு கொடுத்த ஜூஸ்ல தூக்க மாத்திரை கலந்து உன்னை அன்கான்ஷியஸ் ஆக்கிட்டாடா. நான் போய் ஹாஸ்பிட்டல்ல பணம் கொடுக்கலான்னா என்ன ரூம்ல வச்சு கதவை சாத்திட்டாடா பாவி. பணத்தை எங்க வச்சிருக்க? பணத்தை எங்க வச்சிருக்க? போய் எடுத்துட்டு வாங்க, போங்க போங்க. டேய் எழில், சீக்கிரம்டா, உடனே பணத்தை எடுத்துட்டு கிளம்பு. இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் டூ லேட். சரி போடா, பாத்து. எழில், சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போய் பணத்தை கட்டுறா. என்னாச்சுப்பா, சொல்லுப்பா. அப்பா, என் போனை காணோம். எழில், மா, என் போனை கொடுங்க. குடு சங்கரி. மரியாதையா போனை கொடுக்க சொல்லுங்கப்பா. போன் எடுத்துட்டு வந்து கொடு. இதை நான் ஆரம்பத்திலே பண்ணியிருந்தேன்னா நீ இந்த அளவுக்கு ஆடி இருக்க மாட்ட. பாசத்தில் அமைதியா இருந்தா பயந்துட்டேன்னு நினைச்சிட்டியோ? ஓடி உள்ள ஓடி. இனிமே நீ என் கஸ்டடியில் தான் இருக்கணும். உள்ள போ. போ உள்ள. உள்ளே தொடங்க. டேய் வாடா. சரிண்ணே. ஆமாடா. டேய் அண்ணா, அந்த புறம்போக்கு அன்பு எங்கடா இருக்கா? அண்ணா, ஸ்டோர் ரூம்ல தான கட்டி போட்டுருக்கோம். இருக்குடா அவனுக்கு. டேய் வாங்கடா வாடா. டேய் அண்ணாடா. வணங்க. இதோண்ணே. டேய் என்ன தைரியம் இருந்தா என் சரக்கைய பதுக்கிட்டு என்கிட்டயே வந்து எக்ஸ்ட்ரா பணம் கேப்ப? என்ன ஏமாத்து பாக்குறியா? உன்னை சும்மா விட்டாதான் வலிக்குதுண்ணே. என் சரக்க பதுக்கி வச்சப்போ அப்ப எனக்கு இப்படிதானடா வலிச்சுது. அண்ணா, முதல் போச்சேங்கிற உங்க வலி எனக்கு புரியுதுண்ணே. அதுக்காக என்ன எவ்வளவு வேணா அடிங்கண்ணே. ஆனா இப்ப என்ன விட்டுருங்கண்ணே. என் கையிலக்கா ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கண்ணே. அவங்கள காப்பாத்த பணம் தேவைந்தா இந்த தப்பு பண்ண. எனக்கு உங்களை விட்டா பணம் கொடுத்து உதவ வேற யாரையுமே தெரியாதுண்ணே. தயவு செஞ்சு நான் செஞ்ச தப்ப மன்னிச்சு எங்க அக்கா ஆபரேஷனுக்கு பணம் கொடுங்கண்ணே. நான் உங்களுக்கு காலத்துக்கும் நன்றி உள்ளவனா இருப்பேன். பிளீஸ் உதவி பண்ணுங்கண்ணே, பிளீஸ். டேய், உங்க அக்கா எவ்வளவு ஒருத்திக்கு நகை போட பணம் வேணும்னு நீ வந்தப்போ நான் உன்னை விரட்டி விட்டுருந்தேன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு நான் என் பிசினஸே இழந்திருக்க மாட்டேன்டா. உன்னால என் பிசினஸ தொலைச்சிட்டேன்டா. அடிச்ச ஆப்பு பத்தாதுன்னு இப்ப மறுபடியும் என்ன கோமாளியாக்க பாக்குறியா? என்ன திமிரு உனக்கு? நீங்க என்ன சொல்ல செய்யறேன்னு? என்னது? நான் என்ன சொல்ல செய்வியா? கண்டிப்பா செய்வேன். ஏய் அண்ணா, இவன் கட்ட அவுத்து விடுங்கடா. சரிண்ணே. இல்ல, போயிட்டாளுங்க.
கயல், இது வரைக்கும் நீ எவ்வளோலாம் என்ன அசிங்கப்படுத்திருக்க, கை நீட்டி அடிச்சிருக்க. டாக்டர் ஆகியிருந்த என்ன கம்பவுண்டர் ஆக்கியிருக்க, வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ண வச்சிருக்க. அது எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு உனக்கு இப்போ ஒரு மரணம் அப்படிங்கிற ஒரு கிஃப்ட கொடுக்க போறேன். நிம்மதியா போய் சேர்ந்துரு. உன்கிட்ட என்னோட சரக்கு இருக்குல்ல, ஐயோ, இல்லாத சரக்க கேக்குறானே, இப்ப என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது? ஏய் எருமை, என்னடா முழிக்கிற? உன்கிட்ட இருக்கிற சரக்கு பத்திரமா தானே இருக்கு. இல்லைன்னு சொன்னா நம்மள இங்கிருந்து விட மாட்டான். இருக்குன்னே போய் சொல்லிடுவோம். ஏய் என்னடா முழிச்சுக்கிட்டு இருக்க? இருக்குண்ணா, இருக்கு. பொருளை எங்கடா வச்சிருக்க? வீட்ல. உண்மைதான் சொல்றியா? பொருள் வீட்ல தான் இருக்கா? இல்லண்ணா, வீட்ல இருக்கா இல்ல வெளில வச்சுட்டேன்னு மறந்துட்டேன். என்னது, மறந்துட்டியா? பார், எனக்கு அதெல்லாம் தெரியாது. சரக்கு எங்க இருக்கோ அங்க நீ என்ன இப்ப கூட்டிட்டு போற. இன்னைக்கு ஒரு பார்ட்டிக்காரன் வரான்டா, அவங்கிட்ட இந்த பொருளை வித்துட்டு நான் உனக்கு பணம் தரேன். வாடா போலாம். அண்ணா அண்ணா, அண்ணா அண்ணா, முதல்ல ஹாஸ்பிடல் போய் அக்காவை பார்த்துட்டு வந்துடுறேண்ணே. அப்புறம் நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வரேண்ணே. டேய், உனக்கு எப்படி உங்க அக்கா முக்கியமோ எனக்கு என் சரக்கு அதை விட முக்கியம்டா. முதல்ல சரக்க பாப்போம், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் உங்க அக்காவை பாப்போம். வாடா. விடுண்ணே, உங்களுக்கு எதுக்கு நான் வீணா அலைச்சல்? நானே போய் பொருள் எடுத்துட்டு வந்துடுறேண்ணே. ஏய், மழுப்பாம உண்மைய சொல்லு. உங்ககிட்ட பொருள் இருக்கா இல்லையாடா? அண்ணா, என்ன மன்னிச்சிடுங்கண்ணா. நீங்க கொடுத்தத என் வீட்ல தெரியாம பாத்ரூம்ல போட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டாங்கண்ணா. ஒருக்கி பயல, இல்லாத சரக்க காரணம் காட்டி ஏன்டா இத்தனை நாளா என்ன பைத்தியக்காரனாக்குன? என்னையே முட்டாளாக்கிட்டியடா. இன்னைக்கு நீ அவனை உயிரோடவே இருக்க கூடாதுடா. ஏய், இவனை அடிச்ச கொல்லுங்கடா. அடிக்கடா.